Hi friends, வணக்கம் and welcome to எங்க வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து no onion no garlic சன்னா மசாலா எப்படி பண்ணனும் அப்படின்றத பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு வெங்காயம் பூண்டு இல்லாத ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போறோம். இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கிறனால அந்த இது இல்லாமல் அதை அவாய்ட் பண்ணிட்டு செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த சில விரதம் இருந்தால் வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, அவங்களுக்கும் இந்த சைட் டிஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வெள்ளை சுண்டல் வந்து நைட் ஊற வச்சு வச்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கிலோ வெள்ளை சுண்டலுக்கு நீங்கள் வந்து ஒரு 3 தக்காளி வந்து அரைச்சிக்கோங்க. கூடவே வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 6 முந்திரி பருப்பு, ஒரு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்து வந்து ஒரு கைப்பிடி அளவு வேக வச்ச சென்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சென்னாவை வந்து ஜஸ்ட்டு ஒரு விப் மட்டும் பண்ணோன்னா இந்த மாதிரி ஆகிடும். இதை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வெங்காயம்லாம் சேர்க்காதனால திக்னஸ்க்காக நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். அடுத்து 1 கப் தேங்காய் எடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய், அதுக்கப்புறம் தக்காளி, மிளகாய் போட்டு அரைச்ச விழுது, நெக்ஸ்ட்டு சென்னா, 3த்தையும் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டோம். குக்கரில் நீங்கள் வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு கிராம்பு, அப்புறம் 2 பீஸ் பட்டை, எல்லாமே 2 சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. நம்ம அரைச்ச இந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா சுருள நம்ம வந்து வதக்கணும். மசால் வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து இதில் ஒரு 2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன், நார்மல் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து கொரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூன். இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சுண்டல் வேக வைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை வாசனை வந்து நல்லா போன பிறகு நீங்கள் வந்து நம்ம வேக வச்ச சென்னாவை ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்ச சென்னாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காகிடுச்சு கிரேவி. தேங்காய் போட்டு லைட்டாக கொதிச்சோன்னே நம்ம வந்து சன்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் போல். உங்ககிட்ட சன்னா மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நீங்கள் வந்து கசூரி மேத்தியும் போட்டு நீங்கள் இறக்கிடுங்க. சுவையான சன்னா மசாலா வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இதில் வந்து வெங்காயம் போடல அப்படின்னு டேஸ்ட்டில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரொம்பவே சுவையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தோசை இல்லைன்னா சப்பாத்தி, பூரி, நானுக்கெலாம் இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.